அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூண்ய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், அருமை மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமான உலமா பெருந்தகைகளே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வை நெருங்குவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். உலகத்தில் நமக்கு நெருக்கமாக யார் இருந்தாலும் அது மறுமையில் நமக்கு பிரயோசனம் அளிக்காது. ஆனால் எப்பொழுது நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவோமோ அப்பொழுதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மறுமையில் நமக்கு கை கொடுப்பான். அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு அல்லாஹு தஆலாவால் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு தான் இந்த தொழுகை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு அளவற்ற, ஒரு தன்னிகரற்ற ஒரு வணக்கம்தான் இந்த தொழுகை என்பது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை அடைவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் வலிமார்களும் இந்த உலகத்தில் பயன்படுத்திய மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் இந்த தொழுகை. அல்லாஹ்வே சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். ஏ முஸ்லிம்களே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் வருகிறது, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் 5 தூண்களில் நிலைநாட்டி வைத்திருக்கிறான். முதலாவது தூண்தான் அடிப்படை தூண்தான் ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன்
அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதாக சாட்சி சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்பதாகவும் சாட்சி சொல்வது, கல்பாலும் அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது தூண்தான் இந்த இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூண்தான் வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை கொடுப்பது. நாலாவது நோன்பு நோட்பது. ஐந்தாவது ஹஜ் செய்வது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உண்மையான தொழுகை முஸ்லிம்களை முஃமின்களை மானக்கேடான வெறுக்கத்தக்க அருவருப்பான விடயங்களை விட்டும் பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம் அனைவரையும் நிப்பாட்ட இருக்கிறான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் முதலாக பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்க போகும் மனிதர்களையும் சேர்த்து அல்லாஹ் அந்த மஹ்ஷரில் எழுப்பி நிப்பாட்டுவான். ஹுஃபாத்தன், செருப்பில்லாமல் அல்லாஹ் நிப்பாட்டுவான். உராத்தன், நிர்வாணமாக அல்லாஹ் நிப்பாட்டுவான். குர்லன், கத்னா செய்யப்படாதவர்களாக அல்லாஹ் நிப்பாட்டுவான். அனைவரையும் நிப்பாட்டி விட்டு அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய முதலாவது கேள்விதான் தொழுகை. நம்முடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் முதல் கேள்வியாக நம்மிடம் விசாரிக்க இருக்கிறான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் ஸலுஹத், அந்த தொழுகை சீராகிவிட்டால், ஸலுஹ ஸாயிரு அமலிஹி, எல்லா அமல்களும் சீராகிவிடும். வஇன் ஃபஸதத், அந்த தொழுகை சீர்கெட்டு விட்டால், ஃபஸத ஸாயிரு அமலிஹி, எல்லா அமல்களும் சீர்கெட்டுவிடும். சகோதரர்களே, நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு முன்னால் வந்த சமுதாயம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அனைத்து சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிமில் சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்குவாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இந்த உலகம் எல்லாம் போற்றப்படும் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நடுப்பாலைவனத்தில் மக்காவில் கொண்டு போய் விட்டுவிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்தில் நான் உனக்காக விட்டு வந்திருக்கிறேன். فَاجْعَلْ أَفْئِدَةً مِّنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. யா அல்லாஹ், அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. அவர்களின் பக்கம் நல்ல மக்களை, நல்ல உள்ளங்களை அவர்களின் பக்கம் நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக. உலகத்தில் அற்புதமான படைப்பாக படைக்கப்பட்டவர்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தந்தை இல்லாமல் அல்லாஹுடைய கலிமாவின் மூலமாக, அல்லாஹுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக
இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நபிதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்த அற்புதமானவர், உலகத்தில் இன்னும் மௌத்தாகாமல் இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். சகோதரர்களே, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால், தஜ்ஜாலுக்கு பின்னால், தஜ்ஜாலை அழிப்பதற்காக, இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாவது வானத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். உலகத்தில் வாழும் காலத்திலும் அற்புதத்தை செய்தவர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து எலும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா உயிர் பெற்று எழும்பிவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை இல்லாதவர்களை, பிறப்பிலிருந்தே பார்வை இல்லாத பிறவி குருடர்களை கண்ணில் கையை வைத்தால் அவர்களுக்கு பார்வை வந்துவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோல் நோயால் பீடிக்கப்பட்ட தொழுநோயாளர்கள், வெண்குஷ்டமுடையவர்கள், இவர்களுடைய உடம்பில் தன்னுடைய கையை வைத்து தடவினால் அவனுடைய நோயெல்லாம் குணமாகிவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணை பிணைந்து அதை வீசினால் அது ஒரு பறவையாக மாறி பறக்கும். இப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு அற்புதம் தான், பிறந்த உடனே பேசியவர், கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியவர். அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதலாவது வார்த்தை قال إني عبد الله, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு இன்ஜீல் வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை நபியாக அவன் ஆக்கி இருக்கிறான். மூன்றாவது, நாலாவது, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே போனாலும் பரக்கத் நிறைந்தவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். வௌசானி, இது எல்லாத்தையும் தந்துவிட்டு அல்லாஹ் எனக்கு செய்த உபதேசம் தான் பிஸ்ஸலா, ஈசா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டிருக்கிறார். சகோதரர்களே, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சே தொழுகையை பற்றிய பேச்சு. சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அழிச்சாட்டியம், அட்டூழியம், அடாவடித்தனம், அநியாயம் நிறைந்து வலியக்கூடிய அந்த காலத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியில் சென்று தொழுவதற்கு கூட வழி இல்லை. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த உபதேசம், அல்லாஹ் சொல்கிறான், வஅௌஹைனா إلى موسى وأخيه أن تبوأ لقومكما بمصر بيوتا, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் எகிப்திலே வீடுகளை கட்டிக்கொண்டு فَجْعَلُوا بُيُوتَكُمْ قِبْلَةً وَأَقِيمُوا الصَّلَاةَ, பள்ளிவாசலில் சென்று தொழுவதற்கு வசதி இல்லையா? பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத, ஈமானுக்கு சோதனையான ஆபத்தான காலமா? உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுகையாக வேண்டும். فَجْعَلُوا بُيُوتَكُمْ قِبْلَةً وَأَقِيمُوا الصَّلَاةَ, தொழுகையை சகோதரர்களே எந்த காரணம் கொண்டும் விட முடியாது. ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால்தான் அவருக்கு ஜகாத் கடமையாக மாறும். யாருக்கு சகோதரர்களே உடம்பில் சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் நோன்பு கடமையாக மாறும். யாருக்கு உடம்பிலும் சக்தி இருக்கிறதோ, மக்காவுக்கு செல்வதற்கு பணமும் இருக்கிறதோ, இவருக்கு தான் ஹஜ்ஜி கடமையாக மாறும். சகோதரர்களே, உலகத்தில் பிறந்து பருவ வயதை அடைந்த முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவனுக்கு புத்தி சுவாதீனம் மாத்திரம் இருந்தால் போதும், அவனுக்கு தொழுகை கடமையாகிவிடும். சகோதரர்களே, கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தொழுகையை விட முடியாது. கால் இல்லாமல் இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாமல் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது. இதய நோய் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், அல்லது கிட்னி அடிபட்டு போயிருக்கலாம். சக்கராத் வரும் வரைக்கும் யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் அனுமதி கிடையாது. சகோதரர்களே, எந்த சாட்டையும் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது. எந்த காரணத்தையும் அல்லாஹ்விடம் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது.
யார் தொழாமல் இருக்கிறார்களோ சகோதரர்களே, பருவ வயதை அடைந்தும் யார் தொழாமல் இருக்கிறார்களோ முஸ்லிம்களாக இருந்து, அவர் தொழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு சாட்டு, அவர் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். பைத்தியக்காரனாக புத்தி இல்லாதவனாக இருந்தால்தான் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது அல்லாமல் யாருக்கும் எந்த கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. சகோதரர்களே, யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாமே கிடையாது. யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் முஸ்லிமே கிடையாது. யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்காது. யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுடைய குடும்பத்திலோ வியாபாரத்திலோ தொழிலிலோ புள்ள கூட்டிலோ அல்லாஹ் எந்த பரக்கத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். இதெல்லாம் ஹதீஸுடைய குர்ஆனுடைய வெளிச்சத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டி தர்ஜமா செய்வதற்கு இந்த குறுகிய நேரத்தில் இடம் போதாது. சகோதரர்களே, எந்த காரணம் கொண்டும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு தலைவலி வந்தா, ஒரு நோய் வந்தா, ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகினா ஒரு கிழமைக்கு தொழுகை கிடையாது. ஒரு சிலர் விட்டு விட்டு தொழுகிறது, ஒரு சிலர் தொழாமலே இருப்பது, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுவது, இன்னும் ஒரு சிலர் நோன்பு வந்தா தொழுவது. யாரை ஏமாத்த? எங்களை நாங்களே ஏமாத்துவதா? அல்லாஹ்வை யாராலும் ஏமாத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம் வியாழக்கிழமை இரவு இஷா தொழுகை நேரம், மக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜித் நபவியிலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவதற்காக வருவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படுக்கையில் இருந்து எழும்புவதற்கு முடியாது. வருத்தம், பயங்கரமான வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து கேட்டார்கள், யா ஆயிஷா, புகாரியில் வருகிறது இதெல்லாம், அஸல்லன்னாஸ், மக்கள் இஷா தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், இன்னும் இஷா தொழவில்லை நாயகமே. வஹும் யன்ததிரூனக், நீங்க வருவீங்க, தொழுகை நடத்துவீங்க என்ற ஆசையில் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 2 நிமிஷம் இமாம் லேட்டானா என்ன நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பாங்கு சொல்லி அவர் கணக்குல இன்னும் பள்ளிக்கு வரல, எழும்பி வர முடியாது. ஆனால் சஹாபாக்கள் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். தொழுகையில் பொறுமையை படித்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாது சொல்லி இருக்கலாம், முதலாவதே சொல்லி இருக்கலாம், அபூபக்கர் போங்க தொழுவிக்க சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது உமரை தொழுவிக்க சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினார்கள். அந்த கண்ணியமான தலைவர் தண்ணீரை கொண்டு வா, வுது செய்தார்கள். பள்ளிக்கு எழும்பி செல்வதற்கு வுது செய்தார்கள். ஆனால் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். திரும்ப மயக்கம், மரண மயக்கம். இன்னலில் மௌத்தி லஸகராத், சக்கராத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கிறது. லேசான மயக்கம் அல்ல அது, லேசான மயக்கம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மயக்கத்துக்கு விளக்கம் சொன்னார். அல்லாமா ஹக்கீமு திர்மிதி பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டானாம், ஏ மூசா, யா மூசா, கைஃப வஜத்தல் மௌத், மௌத்தாகினீர்களே, சக்கராத் எப்படி இருந்தது? மௌத்து வருத்தம் அல்ல, நல்லவர்களுக்கு மௌத்து வருத்தம் அல்ல, பாவிகளுக்குத்தான் மௌத்தும் வருத்தம். இதை தெளிவாக விளங்க வேண்டும். பாவிகளுக்குத்தான் உயிரை கலட்டும் போது வருத்தம் ஏற்படும். நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் வருத்தம் எங்கே தெரியுமா? சக்கராத்துடைய நேரம், உயிரை கலட்டுவதற்கு முன்னால் உள்ள நேரம் தான் வருத்தம். அதுதான் பயங்கரமான வருத்தம். உலகத்தே ஆட்டி படைத்த தலைவர், 136 இடங்களில் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட அருமை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர்,
மலக்குல் மௌத்துக்கே அஞ்சாதவர். புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. பாபு ஃபதாயிலி மூசா, பெரட்டி பாருங்கள், அது தலைப்பல்ல, அதனால் நான் அதை சொல்லவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டானா, கைஃப வஜத்தல் மௌத், எப்படி இருந்தது சக்கராத், எப்படி இருந்தது மௌத்தாகிய கட்டம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப். யா அல்லாஹ், இறைச்சி கடைக்காரனுடைய கையில உயிரோட ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுக்காமல் உயிரோடு அதுல தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். யார்? உலகத்தில் 3வது சிறந்தவருடைய சக்கராத். என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு? என்ன தைரியம்? இன்று மௌத்து வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும். வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும். இப்ப உள்ள பார்வைகள் அல்ல. இந்த பள்ளிவாசலில் மலக்குமார்கள் அந்த கேட்ல நிக்கிறாங்க. யாருக்காவது விளங்குதா? விளங்காது. இந்த பள்ளிவாசலில் இங்கே ஜின்களும் மலக்குமார்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யாருக்காவது விளங்குதா? விளங்காது. சக்கராத்தை அடைந்தால் சகோதரர்களே, இந்த கண்ணின் திரையை அல்லாஹ் கலட்டுவான். எங்கட கண்ணுக்கெல்லாம் ஸ்கிரீன் இருக்குது, அந்த ஸ்கிரீன் அப்படியே விளக்குவான் அல்லாஹ். இதை தூக்கினா பின்னால புதிய மிம்பர் விளங்குமா இல்லையா? இன்னும் கட்டல்ல, கட்டினதுக்கு பின்னால விளங்கும். இதை தூக்கினாங்கண்டா எல்லாரும் பார்ப்பாங்க, ஓப்பன். அதே போல் சக்கராத்தை அடைந்து விட்டால் மலக்குல் மௌத் முழு பேருக்கும் விளங்குவார். பக்கத்துல மனைவி இருப்பா, அவக்கு விளங்காது. பிள்ளைகள் இருப்பாங்க, விளங்காது. இவருடைய பார்வை மேல போகும், மேல போகும். ஏன்? ரூகை எடுக்க வருகிறார் மலக்குல் மௌத். யோசிச்சு பாருங்க, சாதாரண நபியுடைய சக்கராத்தா அது? உலகத்தில் உலுல் அஸ்முடைய சக்கராத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் எப்படி இருந்திருக்கும்? சக்கராத் எப்படி இருந்திருக்கும்? வருத்தம் எப்படி இருந்திருக்கும்? மயங்கி உளுந்த அருமை நாயகம் திரும்ப எழும்பினார்கள், திரும்ப உது செய்தார்கள், திரும்ப மயங்கினார். அதே போல் திரும்ப திரும்ப மயங்கினார்கள். 4வது தரம் தான் சொன்னார்கள். இதெல்லாம் கற்பனைக்கு வருமா? சிந்தித்து பாருங்கள். சக்கராத்திலும் தொழுகையை விடுவதற்கு, அதுவும் ஜமாத்தாக, ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு நாயகத்துக்கு மனசிடம் கொடுக்கவில்லை. பாங்கு சத்தம் காதுல கேக்குது, பள்ளியில செவிடனை போல போறான். செவிடர்கள், காது கேட்காத செவிடர்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நீ பிறந்த உடனே உலமாக்களை வைத்து உண்ட காதில் சொல்லப்பட்ட முதலாவது வார்த்தை அது. இந்த உலகமோ, இந்த குடும்பமோ, இந்த கதையோ, சொத்தோ, செல்வமோ, பணமோ, காசமோ, பட்டமோ, பதவியோ, தாம்பீகமோ எதுவும் பெருசல்ல. அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன்தான் பெரியவன் என்று நீ பிறந்த உடனே உண்ட காதுல சொன்னார்களே, அதெல்லாம் மறந்து இவர் இப்ப போறார். இந்த பணம் தான் பெருசு, காசுதான் பெருசு, அல்லாஹ் பெருசு இல்ல, கடைதான் பெருசு. வாங்க சொல்லி முஅத்தின் தொழில் அது. அவர் சொல்லட்டுமே, ஏண்ட தொழில நாம் பார்க்கணுமே. எவ்வளோ உரிமை! அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடம் தந்தது யார்? யார் சகோதரர்களே? இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள். உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள். 1 ரூபா காசு வராத உங்களோட கபருக்கு. இந்த மதவா குலத்தில் 1000 ஏக்கர் காணி இருக்கலாம். ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க, நீங்க உண்மையான கோடீஸ்வரனா இருந்த. உங்களோட மனைவிமாரிடம் 100 பவுன் தங்கம் இருக்கலாம். 7மாக இருந்தா 1 பவுன் தங்கத்தை கபர்ல வைக்க சொல்லி பாருங்க, வராது சகோதரர்களே. உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ்ட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள். ஒத்துமையான ஊரே, இலங்கையே முன்மாதிரியாக பேசக்கூடிய ஊர் இது. தொழுகையிலும் 100க்கு 100% வந்துவிட்டால் சுபஹானல்லாஹ், இதை விட பரக்கத் வேண்டுமா இந்த ஊருக்கு?
அல்லாஹ்வுடைய பரக்கத் கொட்டோ கொட்டு என்று கொட்டுமே. உலமாக்கள் நல்லவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு வரும் ஊர் இது. நான் சொல்வதில் மிகையல்ல, மிகையான விடயம் அல்ல, மிகைப்படுத்தி கூறவில்லை. சகோதரர்களே, 4வது தரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். ஆயிஷா, உங்களோட வாப்பாட்ட சொல்லுங்கம்மா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொல்லுங்கள், இந்த நாயகத்தால் எழும்பி பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ். கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, ஜிம் பொடியோட திரிகிறான். சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னால. நான் சொல்றதெல்லாம் பொய்யா சகோதரர்களே? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துல நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் இதெல்லாம். கைய தந்தவன், கால தந்தவன், ஆரோக்கியத்தை தந்தவன், இவனுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நெத்திய நிலத்தில வச்சு சஜதா செய்ய வக்கில்லண்டா எங்களை விட துர்ப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும்? எந்த முகத்தோட அந்த கியாமத்துடைய நாளையில் அவனை பார்க்கலாது, சுஜூது செய்ய இயலாது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் வெளிப்படுவான். அந்த ரப்புல் ஆலமீன் 20 வருஷம் 30 வருஷம் நெத்தி கருக்க சுஜூது செய்றோமே, அந்த ரப்ப நாங்க காணலே சகோதரர்களே. அந்த ரப்பை காணலாம், அந்த சுவர்க்கத்தில் காணலாம். நல்லவர்கள் காண்பார்கள், சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள். உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன், அல்லாஹ்வுடைய கடமையை நாசமாக்கியவன் சுஜூது செய்ய பார்ப்பான். அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பலகையாக மாற்றுவான். உலகத்துல உனக்கு வழிபட வக்கில்ல, கியாமத் நாள் அமல் செஞ்ச என்ன பிரயோசனம்? ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது. ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி விடக்கூடாது, நாசமாக்கி விடக்கூடாது. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல என்னுடைய வாப்பா நின்று தொழுவிப்பாரா? அவர் எவ்வளவு சொஃப்டானவர், அவர் தக்பீர கட்டினாலே அழுதுருவாரு. உங்களோட இடம் ரசூலுல்லாஹ்வுடைய இடம், அது லேசான இடமா? உலகத்தின் சொர்க்கத்தின் பூஞ்சோலை அது. புகாரியுடைய ஹதீஸ், மா பைன கபரி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மதீனாவின் மஸ்ஜிதுன் நபவியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய மிம்பருக்கும் இடையில் இருக்கும் அந்த பகுதி இருக்கிறது, இந்த அளவுதான் இருக்கு, இந்த பள்ளியுடைய அளவு. சொர்க்கத்து பூஞ்சோல்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய இன்டர்பிரிட்டேஷன் எழுதக்கூடிய, விரிவுரை எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுறாங்க, முஹத்திஸீன்கள், என்னுடைய கருத்தல்ல, மிக பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஷரஹ் செய்றாங்க. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல வச்சிருவான், அழிக்க மாட்டாங்க. ஹதீஸுக்கு விளக்கம், சுப்ஹானல்லாஹ், லேசான இடமா? யா ரசூலல்லாஹ், அந்த இடத்துல எந்த வாப்பா நின்று தொழுகை நடத்துவாரா நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் தொழுவிக்க வேண்டும், அவர்தான் தொழுவிக்க வேண்டும். ஓடி வந்து கொஞ்சம் நோய் லேசானதுக்கு பின்னால் பெரிய தலப்பாகையை, துணியை தலையில் கட்டிக்கொண்டு மிம்பரில் வந்து உட்கார்ந்து எலும்பி நின்று கூட பயான் பண்ண முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். மிம்பரில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை, அஸ்ஸலாம் அஸ்ஸலா. ஏ முஸ்லிம் சமூகமே, 1400 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது. அவங்கதான் தொழுகையை விட மாட்டாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல ஏழுமெண்டா எந்த வரலாறுலையாவது கொண்டு வந்து காட்டுங்கள். ஒரு தொழுகையை விட்ட முஸ்லிம் ஏழும்டா நீங்க காட்டுங்க, யாராவது காட்டுங்க ஏழுமெண்டா. அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை தரிச்சிருப்பான், தலை பறந்திருக்கும், எந்த இடமும் கிடையாது அங்கே தொழுகையை விடுவதற்கு. சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததே தொழுகையின் மூலமாக.
தனி வரலாறு இருக்கிறது. தக்பீரை கட்டி கட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு மலையை இறக்கியவர்கள். தக்பீரை கட்டி கட்டி திருகை கையில் கல்லில் இருந்து மாவை எடுத்தவர்கள். தக்பீரை கட்டி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்கள். தக்பீரை கட்டி பாஸ்போர்ட்டும் இல்லாம, விசாவும் இல்லாம, ஏர்போர்ட்டும் இல்லாம, பிளைட்டும் இல்லாம கம்மண்டலுவையில மதவா குளத்துல இருந்து கொண்டே கனடா வரைக்கும் போய் வார காலம். எவ்வளவு அழகான தொழுகைகள். அல்லாஹ்ட உதவி இறங்குமா? அல்லாஹ்ட உதவி இறங்குமா? ஏன் தெரியுமா? தொழுகையில என்ன ஓதுறேன்னு அவருக்கே தெரியாது. தொழுகையில என்ன ஓதுறேன், ஃபாத்திஹாவோட அர்த்தம் என்ன, அத்தையாத்துடைய அர்த்தம் என்ன, ருக்குல என்ன அர்த்தம், சுஜூதுல என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியாது. அப்ப எப்படி தொழுகையில உள்ளச்சம் வரும்? படிக்க ரெடி இல்ல, தொழுகையுடைய கவனம் குறைவு. ஆகையால் சகோதரர்களே, லேசான வணக்கம் அல்ல தொழுகை. யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. புலனறுவையில ஒரு ஊர்ல ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறாங்க. தொழாதாக்களை இங்கதான் நடக்குது. பயத்திலேயாவது தொழுவாங்க. யாராவது விரும்புவானா? தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா? இது அவர்களுடைய சட்டம் அல்ல, இது இஸ்லாமிய ஷரியா சட்டம். இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் தொழாத ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு முன்சப்ல இருப்பாங்க பள்ளிவாசல். இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால், இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலைகீழ் நாடு, அது வேற. இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லிம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும், இல்லாட்டி அவர் பள்ளியில் இருக்கணும். ரெண்டுதான். ஒன்று மையத்தாக, இல்லாட்டி மஸ்ஜிதுல வந்து சுஜூது செய். இதுதான் தொழுகை. இது லேசில்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக கொடிகட்டி பறக்க வைத்தவர். புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா? இந்த என்னது கின்னஸ்காரனுக்கு. கின்னஸ்ல அதையும் இதையும் குப்பையையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறானே, புரட்சியாளர்கள் பேர்ல யாரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானே. புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா அவனுக்கு? உலகத்தில் உண்மையான புரட்சி செய்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்கள் மாத்திரமா, அந்நியர்கள் கூட சொல்லிவிட்டார்கள், உமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீதி நிலைநாட்டப்படும். 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உம்மத்து இழந்த உமருடைய ஆட்சி கியாமத் நாள் வரைக்கும் வராது, கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்படாது. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த உலகம் உமருடைய ஆட்சியை காணாது. அவரை பற்றி மாத்திரம் 1000 குத்துபா ஓதலாம். அவருடைய நீதியை பற்றி தனி குத்துபா, அவருடைய நியாயத்தை பற்றி தனி குத்துபா, அவருடைய தக்வாவை பற்றி தனி குத்துபா. அல்லாமா இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆலிம். உலமாக்கள் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இப்னு சீரினுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார். சொல்றார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவுல கண்டாலே கனவு கண்டவர் தக்வாதாரியாக மாறுவார், கனவு கண்டவன் ஈமான்தாரியாக மாறுவார். எப்படி தலைவர் அவர்! மஸ்ஜிது நபவியில் சுபகு தொழுகையில் முதலாவது ரக்காத்தை முடித்துவிட்டு 2வது ரக்காத்தில் எழும்பி நின்று கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வெளிச்சம், லைட்டுகள், போக்கஸ் பல்புகள் இல்லாத காலம், ஈமானுடைய வெளிச்சம் மாத்திரம் இருந்த காலம். ஹஜ்ரத் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை, முகீரத் இப்னு ஷுஅபாவுடைய அடிமை அபூ லுஆ ஃபைரோஸ் என்பவன் என்ன செய்தான்? ஒரு கத்தியை வைத்திருந்தான்.
எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால், இரண்டு பக்கமும் கூராக்கப்பட்டு நடுவில் புடி போடப்பட்ட கத்தி. அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர். ஹஞ்சர் என்ற கத்தி. சகோதரர்களே, அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்தார் ஹஜ்ரத் உமர். சுப்ஹானல்லாஹ், சொல்லும் பொழுதே இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்பது, உலகம் காணாத இழப்பு அது. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை ஹலீஃபா தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது ரக்காத்தில் குத்தினான். ஓடி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை 3 குத்து குத்தினான். குடல் அறுபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தொழுகையிலேயே மயங்கி விழுந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமரோடு சேர்த்து 12 சஹாபாக்களை குத்தினான், பிடிக்க வந்தவர்கள். அதுல கிட்டத்தட்ட 6 பேர் அந்த இடத்திலேயே மௌத். கடைசியாக சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல இருந்த ஒரு சாக்கை போட்டு அவனை பிடித்தார்கள். தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து விட்டான் அந்த ஷியா. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தம் மஸ்ஜிது நபவி எல்லாம் ஓடுகிறது. ஹஜ்ரத் உமரை, அந்த ஒப்பற்ற கலீஃபாவை, உலகத்தில் நீதியை நிலைநாட்டியவரை சஹாபாக்கள் சுமந்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார்கள். முழிப்பு வந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி, நமக்கு முழிப்பு வந்தா இந்த காணி, இந்த கார், இந்த மனைவி, இந்த 100 பவுன் நகை, இந்த கட்டிலுக்கு கீழே இவ்வளவு இருக்குது, இந்த பேங்க்ல இவ்வளவு அக்கவுண்ட்ல இருக்குது, இதெல்லாம் கெடுத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க. அவர் பேங்க்ல 1 ரூபாவும் இல்லை. அவர் ஜனாதிபதி தான், உலகத்தையே கட்டியாண்டவர் தான். ஆனால் பைத்துல் மால்ல கூட 1 ரூபா சுரண்டியது கிடையாது. கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம் மேலுமண்டா, இப்படி ஒரு ஜனாதிபதி இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டான். சகோதரர்களே, முதலாவது கண்ணை திறந்து கேட்ட கேள்வி அஸ்ஸல்லைது. மயக்கத்திலிருந்து முழிப்பு வந்த உடனே, ஏ முஸ்லிம்களே, எனக்கும் உங்களுக்குமான பாடம். சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த ஹலீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்றில். முதலாவது கேட்ட கேள்வி அஸ்ஸல்லைது, நான் தொழுது முடித்து விட்டேனா? ஏன் தொலைப்போக்குல தானே குத்தினது, கல்புல இருந்ததான், நான் தொழுது முடித்து வைத்தேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அமீருல் முஃமினீன், ஜனாதிபதியே, பக்கியத் அலைக ரக்அத்துன், 1 ரக்காத்து தான் நீங்க பூர்த்தியாக தொழுதீங்க, 2வது ரக்காத்துல உங்களை அந்த பாவி குத்திட்டான், மயங்கிட்டீங்க. அப்படியா? இன்னைக்கு புத்துவத்துல உட்கார்றது ஒரு ஃபேஷனா போயிட்டு. இப்ப நோயாளிகள் இருக்கிறாங்க, தங்கடம் உள்ளவங்க இருக்கிறாங்க, முறையாக இருக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லல, யாரும் மனன் வந்துடுவானா. முறையாக நோய் இருந்தா உலமாக்கள்கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்டு அது புத்துவத்துல உட்காரலாம், பிரச்சனை. ஆனா இன்னைக்கு சும்மா திடீரவங்க ரோட்ல எல்லாம் நல்லா போறாங்க, நல்லா காய்கள் ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க, இங்க வந்தா புத்துவத்துல உட்கார்ந்துடுறாங்க. இந்தோனேஷியால ஒரு பள்ளியில ஒரு புத்துவம் காட்டலாது உங்களால. இந்தோனேஷியா போய் பாருங்க, உலகத்துல அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர், நாடு, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள். ஒரு மதரசா இருக்குது டாக்கால நினைக்கிறேன், அந்த மதரசால மாத்திரம் 25,000 மாணவர்கள் ஓதுறாங்க. 25,000 மாணவர்கள். ஒரு பள்ளிவாசல்ல 2 தராவி ஜமாத் நடக்குது. அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதப்படுது, அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதப்படுது, ஒரு தராவியில ஒரு குர்ஆன். ஆச்சரியம் சகோதரர்களே. இங்க என்னண்டா, எல்லா இடத்திலையும் புத்துவங்கள் கூடிட்டு, முறையாக நோய் இருந்தால் உலமாக்கள் அணுகி சட்டத்தை கேட்டு உட்காரலாம், அல்லாஹ் தொழுகையை கபூல் செய்வான். அது இல்லாம யாருக்கெல்லாம் நிக்கிறதுக்கு சக்தி இருந்து ஃபர்லான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்டுவீர்களோ உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நிக்கிறதுக்கு சக்தி இருக்குது, நின்றுதான் அவர் தக்பீர் கட்டணும். ஃபர்லான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்ட இயலாது. சுஜூது செய்யலாம், சிலருக்கு நிக்க இயலாது, சுஜூது செய்யலாம். அப்படி இருந்தா அவர் உட்கார்ந்து தொழுதுட்டு சுஜூதுக்கு அவர் கீழே போகணும், சுஜூதுக்கு அவர் கீழே போகணும். இல்லாட்டி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 1000 சட்டம் இருக்குது உட்கார்ந்து தொழுகிறதுக்கு,
அஸ்ஸலா அலல் குர்சி. உலமாக்கள் நிறைந்து வழிகிறாங்க, பிடிச்சு படிங்க விஷயத்தை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடல் அறுபட்டு, மூட்டு வருத்தம், கால் வருத்தம், கை வருத்தம் எல்லாம் இல்ல, கொடல் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது. நான் தொழலையா, ஒரு ரக்கா தொழணுமா, எலும்பி நின்று தக்பீர் கட்டினார். வரலாறுல ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் பொறுப்பு. சகோதரர்களே, எலும்பி நின்று தக்பீர் கட்டினான். உலகத்துல உள்ள அவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள், இமாம்களுடைய கிதாபுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஹஜ்ரத் உமரை பத்தி எத்தனையோ தனி கிதாபுகள், நம்பகத்தகுந்த உலமாக்கள், இமாம் ஜகபி சியரு அலாமின் நுபலா, இமாம் தபரி தாரீഖு தபரி, இமாம் இப்னு அசாக்கிர் தாரீഖு மதீனத்தி திமஷ்க், அல்லாமா ஹதீப் அல் பக்தாதி தாரீഖுல் பக்தாத், அல்லாமா இப்னு அசீர் அத்-காமில் ஃபி தாரீഖ். விரட்டி பாருங்கள், 1000 வரலாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஏண்டா வீடியோவும் போகுது, நாளைக்கு எங்கடா ஒரு குறைய பிடிக்கலான்னு ஒரு கூட்டம் வரும். ஆதாரத்தோட சொல்லித்தான் நாங்க தப்பி சொன்னாலே புகாரில வார ஹதீஸையே நம்பாத காலம் இது. அவருக்கு புத்திக்கு பட்டா தான் நம்புவாராம். சொர்க்கத்தை நீ நம்பப்படாது, நரகத்தை நீ நம்பப்படாது. புத்திக்கு படுகுது இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது மலக்குல் மௌத்துக்கு புத்திக்கு படுகுது இல்லையா, அப்ப புகாரில போய் இருக்குது. எவ்வளவு பயங்கரமான காலம் பாருங்க. பயந்து வாழணும்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று தக்பீர் கட்டினார், மயங்கி கீழே விழுந்தார். உட்கார்ந்து தொழலாம், அனுமதி இருக்குது, தாராளமா படுத்துக்கொண்டே தொழலாம். ஏன், சக்கராத்துடைய வருத்தம், கொடல் அறுபட்டு டாக்டர்மார் வந்து மருந்து கொடுத்தாங்க, வயிறு கிளிபட்டு பௌத்தால அப்படியே மருந்து வெளியே வருது. இப்படி யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்குவோமா? அழகா தொழலாம் படுத்துக்கொண்டு. இல்லை, எலும்பி தொழுதார். 2வது தரம் மயங்கினார், 3வது தரம் மயங்கினார், 4வது தரம் நின்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிய ரத்தம் வடிய தொழுது முடித்து விட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அஆனனி அலா ஸலாத்தி, எனக்கு தொழுறதுக்கு உதவி செஞ்சானே. சுப்ஹானல்லாஹ், என்ன தொழுகை சகோதரர்களே, நம்முடைய தொழுகை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். மயக்கத்திலே இருப்பார், சக்கராத் வருத்தத்தில் இருப்பார், பாங்கு சத்தம் கேட்டால் முழிப்போர். உமர் ரலியல்லாஹு சொல்லுவார், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை, நான் தொழணும். எலும்பி தொழுவார். இன்னைக்கு நோயாளியா படுத்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பார், பாங்கு சத்தம் கேட்டா கண்ண மூடிடுவான். தொழுறத்துக்கு மாச்சல். சகோதரர்களே, பயங்கரமான விஷயம் தொழுகை. யாரும் விளையாடாதீர்கள். இந்த ஜும்ஆவில் முடிவெடுங்கள். எவ்வளவு கை சேதம். எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்தில் 15 வருஷமா 20 வருஷமா ஜும்மா மட்டும்தான், ஜும்மா மாத்திரம் 15 வருஷம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தொழுகைக்கும் எவ்வளவு பதில் சொல்லும். புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய குத்பாவை நான் முடிக்க போகிறேன். சகோதரர்களே, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் சொன்னா தான் உம்மத்துக்கு அழகா விளங்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை. ஒருத்தருக்கு 4 கடை இருக்குது புத்தள டவுன்ல, கொழும்புல 4 ஊடு இருக்குது, 4 மனைவிண்டுமைங்களே, அழகான குழந்தைகள், 4 லக்ஷரி வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, ஒரு குறையும் இல்லை. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார். இது உதாரணத்துக்குள்ள போயிடாதீங்க. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார், ஒரு ட்ரிப் போட்டு, ஒரு பிசினஸ் தேவையாக இந்தியாவுக்கு போனார். எப்பவுமே இந்தியாவுக்கு போய் திரும்பி வந்து பாக்குறார், ஹாஜி மனைவியையும் காணல்ல, 4 வாகனத்தையும் காணல்ல, 4 பொஞ்சாதிமாரையும் காணல்ல, 4 ஊட்டையும் காணோம், 4 கடையையும் காணோம். ஒரு earthquake, சின்ன ஒரு பூகம்பம் தான், எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இவன் என்ன யோசிப்பான்? ஹாஜி என்ன யோசிப்பாரு? நான் மட்டும் ஏன் தப்பினேன், நானும் மௌத்தாகி இருக்கலாமே. ஏன், ஒன்றுமே இல்லை. கோடீஸ்வரனாக இருந்தவர், பில்லியனராக இருந்தவர், இப்போ ஓட்டாண்டியா மாறிட்டார். குடும்பமும் இல்ல, சொத்தும் இல்ல, செல்வமும் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. வேற என்ன நினைப்பார்? நானும் அழிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, யார் ஒருவருக்கு ஒரு அசர் தொழுகை தொழ கிடைக்கலையோ,
ஒரு அசர் தொழுகை இன்றைக்கு பார்க்கணும். இந்த ஊர்ல இந்த பள்ளி வாசல் நிலைமை இன்ஷா அல்லாஹ் மாறும். இதுக்குதான் கத்துறது கொத்துபாவுறது. எவ்வளவு தூரத்துல இருந்து எடுப்பிச்சிருக்கிறான், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்குது, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில ஹஜரத்மார்கள் முயற்சி செஞ்சு நிர்வாகம் முயற்சி செஞ்சு என்னத்துக்கு. நம்முடைய ஊர்ல யாராவது வந்து எதையாவது பேசி மக்களை அல்லாஹ்வோட தொடர்பாக்கணும், பேருக்கும் புகழுக்கும் அல்ல. அதுக்குதான் சும்மா மிம்பர்ல ஏறிட்டு கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் பேசுறது அல்ல, சும்மா நவீனம் பேசுறது அல்ல. ஜுமாவுடைய நோக்கமே மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாகும். கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமானிதமான இடம். அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் மிம்பர்கள்லையும் வரும். உங்களோட கொள்கைகளை, உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். உங்களோட ஊருடைய சிறப்பு அது. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமானது ஒரு அசர் தொழுகை. நபியுடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்க, எத்தனை அசருங்க, எத்தனை லுகரு, எத்தனை சுபகு. சிலாக்கள் சுபக கண்ணால கண்டதே கிடையாது. எலும்புறதே 10 மணிக்கு, நல்லா படுபடுன்னு படுத்து எலும்புறது 10 மணி கடைக்கு போறது. வாழ்க்கையில சுபகு கிளம்பிருக்க மாட்டார். ட்ரிப் போறதாக இருந்தா 4 மணிக்கு எழும்பிட்டு உமாவை பாப்பா எழுப்பாட்டான். போகணும் நூறலியாக்கு, வாங்க. உனக்கு நூறலியா விட அல்லாஹ் கேவலமா? 4 மணிக்கு 5 மணிக்கு டீ கடையில போய் உட்கார்றியே, உண்ட டீ கடையை விட அதுல திங்கிற பாலாப்பத்தை விட அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கேவலமா? அல்லாஹ் அவ்வளவு மட்டமா உண்ட பார்வையில உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷித்து கையை தந்து காலை தந்து பிள்ளைய தந்து சொத்தை தந்து செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுஜூது செய்ய வக்கில்லாட்டி நம்மளை போல நன்றி கெட்டவன் இந்த உலகத்துல யார் இருப்பான் சகோதரர்கள்? ஆகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லாஹ் மதவாக்குளம் என்றால் இலங்கைக்கே தெரியும். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுக்கோப்பு. ஆனால் சகோதரர்களே, என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதல்ல. முதலாக இந்த மிம்பரில் கால் வைத்திருக்கிறேன் நான். உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசல்ல ஹுத்பால ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ, இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தெரிக்கணும். இதான் நோக்கம், வேறொன்று. இதான் நோக்கம். இதுக்குதான் கத்துறது, இதுக்குதான் பயம் காட்டுறது. சகோதரர்களே, சொர்க்கத்துல ஒன்றாக இருந்தனும். நம்மளோட இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நரகம் போயிடக்கூடாது. அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஊரை மாத்துங்க சகோதரர்களே. அல்லாஹோட தொடர்பாக்குங்க. உலமாக்கல்ற கடமை மாத்திரம் அல்ல, நிர்வாகிகள் கடமை மாத்திரம் அல்ல, முழு ஊரும் பொறுப்பு. நம்முடைய ஊரை சொர்க்கவாசியாக மாற்றுவது, தொழுகையாளியாக மாற்றுவது, அல்லாஹோடு தொடர்பாக்குவது, அல்லாஹ்ட உதவியை இறக்குவது. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க. அதுக்கு பின்னால பாருங்க உங்களோட ஊருடைய தலையெழுத்து அல்லாஹ் எப்படி மாத்துறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊர்ல உள்ள மதரசாவை பொருந்திக் கொள்வாயா. மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ் சிறப்பான கண்ணியமான உயர்ந்த உலமாக்களாக முழு உம்மத்துக்கும் உண்ட மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய உலமாக்களாக இந்த மாணவர்கள் நீ கபூல் செய்வாயா. உனக்கு பொருத்தமான முறையில கியாமத் நாள் வரைக்கும் இந்த மதரசாவை நடத்தாட்டுவாயா. பள்ளிவாசல்களை கபூல் செய்வாயாக. 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளியாக யா அல்லாஹ் இந்த ஜுமா பள்ளியை நீ கபூல் செய்வாயாக. ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் தொழுகையாளியா கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பெரும் பாவங்களை விட்டும் இந்த ஊரை பாதுகாப்பாயாக. உனக்கு வெறுப்பான மக்களை விட்டும் இந்த ஊரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, சங்கையாளனே, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயா. ஹஜ்ஜி செய்யாமல் உம்ரா செய்யாமல் இந்த ஊர்ல யாருக்கும் மௌத்த கொடுத்துடாதே யா அல்லாஹ். எல்லாருக்கும் அந்த பைத்துல்லாவை கண்கூடாக கண்டு கண்ணீர் வடிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயா. இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் அது எப்பொழுது வரும், எங்கே வரும், எந்த நிலைமையில் வரும் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.